என்ன பாவாடை சாமி? என்னது பாவாடை சாமியா? அது அப்போ. இப்ப நான் பாவாடை காந்த். என்னது பாவாடை காந்தா? ஆமா, எதுக்கு அழகா இருந்த பாகவதர் முடிய வெட்டி விட்ட? ஆமா, முடி இருந்தப்ப ஊர்க்காரங்க எல்லாம் வாரி கொடுத்துட்டீங்க. யோ, வயித்தறிச்சல கிளப்பாதீங்கயா. நான் சினிமாவில் சேர போறேன். சினிமாவிலியா? மார்கோ மார்கோ மாருகோயா, அட மார்கோ மார்கோ மாருகோ. ஆளை பார்த்தா அட்டகாசமா இருக்காரு. இவர் சினிமாக்காரரா தான் இருப்பாரு. அக்கிரி வேற கூட வரல, தனியாவே புடிச்சு சான்ஸ் வாங்கிடுவோம். வணக்கம் சார். சார், நீங்க சினிமா ஷூட்டிங் வந்திருக்கீங்களா? டைரக்டர் சார் உங்களுக்கு தெரியுங்களா? டைரக்டரா? அவன் என் தம்பிதான். ஓ, டைரக்டர் உங்க தம்பிங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. சார் சார், உங்க டைரக்டர் தம்பி கிட்ட சொல்லி சினிமாவில் நான் நடிக்க ஒரு வேஷம் வாங்கி கொடுங்க சார். ஏயா நடிக்கிறது அவ்வளவு சாதாரண போச்சா? உனக்கு என்ன தெரியும்? நான் இந்த ஊர் கூத்துவாதியாருங்க. நான்சென்ஸ். கூத்துவாதியார்கள் இங்க சான்ஸ் கிடையாது. ஐயோ சாமி மகராச, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு வேஷமாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். உங்களை நான் வாழ்க்கை பூரா இந்த நாடாவை இதுக்கு முன்னால் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். எலிசத்த நாத்தம். இந்த நாத்தத்தை நான் ரொம்ப நாளா அனுபவிச்சிருக்கிறேன். ஆக மொத்தம் இந்த நாடா என் கூடவே பழக்கப்பட்ட நாடா. சார் சார், கொஞ்சம் திரும்புறீங்களா? ஏண்டா டைரக்டர் உங்க தம்பியா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் திருட்டு பய. ஐயோ, அவசரத்துல எதையோ தூக்கி அடிச்சுட்டு போல் இருக்குது. பிரதர், தண்டவாளத்தை மெதுவா விடுங்க. ரயில் கீழ போறாங்களா? தண்டவாளம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா பாத்து இறக்குங்க, கேமராவெல்லாம் இருக்குல்ல. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்களே. சார் பாத்தீங்களா அந்த கூத்துக்காரங்கள? விட்டா நம்ம வேலைக்கு உழவு வச்சுருவாங்க போல இருக்கு. ஹலோ, இங்க வாங்க. டேய் அசிஸ்டன்ட் டைரக்டரா? அண்ணா அண்ணா கும்பிடுங்க அண்ணா. ஹலோ, ஹவ் டு டு? டேய் என்ன எங்க வேலையெல்லாம் நீங்களே செய்ய ஆரம்பிச்சீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணுக்குள்ள அண்ணன் மாதிரி பழகிட்டா. இதெல்லாம் ஒரு ஒத்தாசை தானுங்களே. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே கிராப் எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குங்களா? நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. அவர் தான் ஹீரோ மாதிரி ஆயிட்டார். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு தான் சான்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த கூட சொக்கா எல்லாம் நெருப்பு போட்டு கொடுத்துறேன், இல்ல உன்னை உயிரோட கொடுத்துருவேன். நல்லா இருக்குன்னு மூர்த்தி சார், இந்த கிரேனை கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லு. ஓகே சார். அண்ணா நான் போய் சொல்லட்டுங்களா? அத பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஏத்த மாதிரி இருக்குதுங்களே, அதானுங்களா கிரேன். அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதெல்லாம் கிட்னிங்க. என்ன இத கிட்னின்னு காமிக்கிறான்? தெரியல சார். கிட்னினா என்னையா? கிட்னினா தெரியலையா? இது கூட தெரியாது. உங்களை எப்படி சினிமாவில் சேர்த்துட்டாங்க? உனக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலடா. கிட்னினா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? கிட்னினா மூளை அப்படின்னு வெளியில சொல்லிடாதீங்க, பைத்தியக்காரன் நினைப்பான். கிட்னினா மூளை இல்லையா, பின்ன சிறுநீரகம். அது இங்க இருக்கு. சத்தியமாங்களா? ஆமாய்யா. உனக்கு தெரிஞ்சா சொல்லணும், இல்லன்னா மூடிட்டு நிக்கணும். என்னையும் குழப்பி இந்த சினிமாக்காரங்களையும் குழப்பிட்டியாடா உன்ன. அடே, கிட்னிய குழப்பற உன்ன சட்னி ஆகாம விட மாட்டேன்டா. சரியான காட்டானுங்கப்பா. சாமி, தனியா இருக்கும்போது நீங்க தான் சாமி வர சொன்னீங்க. யாருங்க இது? இந்த ஊர் கூத்துக்காரங்க. ஆஹா, நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. வாங்க உட்காருங்க. என்னது பெருச்சாளி பிடிக்கிற மாதிரி வராங்க? நைஸ். சாமி, நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். கையை விட்டுறாதீங்க சாமி. முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும் செஞ்சு காட்டுங்க, அப்புறம் சான்ஸ் தரோம். அதென்ன அப்படி காட்டி விட்டீங்க? அள்ளி அரசாணையில இருந்து ஹரிச்சந்திர ராமாயணம் கண்ட வரைக்கும் எங்களுக்கு அத்துப்படிங்க. 4:30 இருந்து 6:30 வரைக்கும் பாடுவாங்க. ஏன் 8 மணிக்கு பாட சொன்னா பாட மாட்டேனடா? நான் சுதீர் சொன்னங்க. சுதியா? அதெல்லாம் விவரமா சொல்லணும்னா, அவங்க எல்லாம் டவுன்ல இருந்து வந்திருக்காங்க. அதுவும் சினிமாவை முடிக்க வந்திருக்காங்க. ஏன் சாமி? எங்க ஒரு நல்ல பாட்டா பாடுங்க. குடிக்க உங்க பின்னாடியே இருக்கு பாருங்க. மயானம் காக்க போயில்றார், ஹரிச்சந்திர மயானம் காக்க போயில்றார். என்னடா தம்பி இது? சந்தர்ப்பம் கேட்க வந்துட்டு ஆரம்பத்திலேயே மயானம் போறேன்னா எவன்டா கொடுப்பான்? அண்ணே, அவங்க நெஞ்சு தொடணும்னே. ஓ, நீங்க நெஞ்ச தொடலுக்கு வந்துட்டீங்களா? யோ, என்ன அது? அவன் சும்மா கத்து குட்டி பையங்க. ஏதாவது டப்பாங்குத்து பாட்டு பண்ணா நல்லா இருக்கும். டப்பாங்குத்து? ஆமாங்க. ஓஹோ, நீங்க இந்த லேட்டஸ்ட் அது நம்ம கிட்ட நிறைய இருங்க. அது ஏறா டப்பாவே.
அட்ரா டப்பாவே அட்ரா ஏ கோட்டை மேல படி பறக்குது குடிச்சு பாருடா அப்புறமா நிமிந்து பாருடா அப்புறமா வளைச்சு பாருடா ஏ குடத்துக்குள்ளே நாத்து நட்டு குடத்துக்குள்ளே நாத்து நட்டு அறுவடை செய்வேன் அதுக்கு யானைய புடிச்சு சாதனை செய்வேன் அடி குடத்துக்குள்ளே நாத்து நட்டு ஏ அம்மாளு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்குங்களா? நிச்சயமா உண்டு. எங்க டைரக்டர் சொல்லி உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். ஏன்டா நோன்ற இவனுக்கு கேக்குறாங்க. அவருக்கும் உண்டு. அப்ப வர்றேங்க. வாங்க. வாங்க. திறமசாலிங்க தான். ஆனா ஆள்காவ மாதிரி இருக்காங்களே. ஐயோ நான் தனியா வந்தா நல்ல ஹீரோ மாதிரி இருப்பேங்க. இவன் கூட வந்தனால தான் அப்படி இருக்க. டேய் நீ ஏன்டா வந்த போடா. அதெல்லாம் இல்லங்க, நான் குளிச்சு ஒரு வாரம் ஆச்சு, அதனால அப்படி தெரியும். ஏன் குளிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? நீ குளிக்கலன்னு சொல்லு. என்ன ஏன்டா சேர்த்துக்கற? நான் வர்றேங்க. வாங்க. அடுத்த தடவை வரும்போது முடிய வெட்டிக்கிட்டு ட்ரிம்மா அழகா வாங்க. ஐயா சாமி நீங்க சான்ஸ் கொடுக்கன்னு சொல்லுங்க. இப்பவே நான் தலையை வெட்டிக்கிறேன். தலைய வெட்ட வேணாம். முடிய மட்டும் வெட்டு. மகாராஜா வர்றேங்க. வர்றேன் சாமி. பை. சும்மான ஆளுங்க. வேடிக்கையான ஆளுங்களே. ஆமா. வணக்கம் வணக்கம். வணக்கம் மாஸ்டர். வாங்க மாஸ்டர் வாங்க உட்காருங்க மாஸ்டர். நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன். ஆமா சார், ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு ஷூட்டிங் சார். அதுவும் குதிரை ஃபைட். ஹீரோ வேற புதுசா உயிரை வாங்கிட்டான் சார். ஏன்? அவன் ஹிந்தில பேச, நான் தமிழ்ல பேச ஒரே மொழி பிரச்சனையாயி ஷூட்டிங்கே பேக்கப் ஆயிடுச்சு சார். இதுதான் தமிழ்காரன ஹீரோ பண்ணனும் சொல்றது. கரெக்ட்டா சொன்னீங்க சார். சார் நம்ம படத்துல எத்தனை ஃபைட் சார்? மொத்தம் 2 ஃபைட் மாஸ்டர். இப்ப எடுக்க போறது கால ஃபைட். கால ஃபைட்டா? அது நம்ம கை வந்த கலை சார். அசத்திடுறேன். அதுக்கு தாங்க சூப்பர் சூப்பராயன போட்டோம். ஐயா சாமி, மகாராஜரே கும்பிடுறேங்க. யோ யாரு அவங்க எல்லாம்? யோ உங்களை வெளியில தானே இருக்க சொன்னேன். சார் உள்ளூர் கூத்துக்காரங்க நல்ல திறமைசாலிங்க. எப்படியா நம்ம படத்துல போட்டுக்கலாம் சார். ஏன் முண்டம் எல்லா வேஷத்துக்கு ஆள் போட்டாச்சுன்னு உனக்கு தெரியாது? ஐயா சாமி நீங்க ஏதோ படத்துல ஒரு ஓரமா மூஞ்சி காட்டுற மாதிரியாவது எடுங்க. இந்த பையன் வேற அவசரப்பட்டு சொந்தக்காரங்க கேட்டா நாங்க சினிமாவில் நடிக்கிறேன்னு வேற சொல்லிட்டான். நீங்க சான்ஸ் தரல, நாங்க அவமானம் தாங்காம ஊரை விட்டு ஓடி போயிருவோங்க. இந்த பாருங்க, முக்காவாசி படம் முடிஞ்சு போச்சு. ஃபைட் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதுக்கு தான் சுப்ராய மாஸ்டர் வந்திருக்காரு. டேய் இவர்தான்டா சூப்பர் சூப்பராயா சண்டை வாத்தியாரு. ராசா சண்டை போடுறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுங்க ஐயா. ஏங்க உங்களுக்கு என்ன சண்டை தெரியும்? அதென்னங்க அப்படி கேட்டுவிட்டீங்க? சிலம்பு சண்டை, மாங்கம்பு சண்டை, இந்த வருஷ சண்டை எல்லாம் தெரியுமுங்க. அதெல்லாம் பழசுங்க. புதுசா த மங்கி ஃபைட், த ஸ்னேக் ஃபைட் தெரியுமா? என்னடா அது? அதான் எனக்கும் தெரியல. அந்த ஆள்கிட்ட கேளு. அப்படின்னா என்னங்க? மங்கினா குரங்கு, ஸ்னேக்னா பாம்பு. இந்த மாதிரி ஃபைட் ஏதாவது தெரியுமா? அது கூட தரங்களா இருக்கு. தெரியாதா எனக்கு? எங்களுக்கு அதுக்கு மேலே தெரியுங்க. நரி சண்டை, கெடா சண்டை. விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க போல இருக்கு. டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் சார். ஆமா ஏதோ ஆட்டுக்கடா ஃபைட் தெரியும்னு சொன்னீங்களே, செஞ்சு காட்டுங்க பாப்போம். என்னடா அது? ஆடுனே. வாடா. என்னடா இப்படி தெரியாத சண்டையில சொல்லி வம்பு மாட்டி விடுறேன்? சும்மா இருங்கண்ணே, அப்படி சொன்னா சான்ஸ் கிடைக்கும். ஆடு முட்டுறது பார்த்தது இல்ல? அதுதானே. அதான் கேட்டா போச்சா? நான் ரெடி. நானும் ரெடி. இருடா. நீ ட்ரவுசர் போட்டிருக்க, நான் போடல. அப்புறம் ஏதாவது வம்புல மாட்டிக்கு போகுது. அதுக்கு நான் என்ன பண்றது? ரெடியா? ரெடி சார். நான் ரெடி சார். 1 2 3. என்ன? நல்லாவே முட்டிக்கிறாங்க சார். ஐயோ தலை கிருன்னு சுத்துது. புளியங்காய் தின்ன மாதிரி மயக்கம் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துரும் போல் இருக்கு. இந்த ஒரு தடவை விட்டு கொடுத்துறா. நான் உன் குருடா. போட்டின்னு வந்த பிறகு குருவாவது சிஷியன் ஆகுது. ரெண்டு ஒண்ணு பாத்திர வேண்டியதான். ஓ அப்படியா? சரிடா, நீ உன் புல் பலத்தை காட்டு, நானும் யாருங்கிறத காட்டுறேன். நல்லா பின்னால போய் வேகமா வா. நான் ஜெயிச்சிட்டேன். வெட்டி வெட்டி உண்மையாவே ஆட்டுக்கடா ஃபைட் தான் சார். என்னண்ணே கால்ல கட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க? சொரி நாய் ஒண்ணு கடிச்சு வச்சிருச்சு. சொரி நாயின்னு தெரியல, கொஞ்சம் விலைக்கு போக வேண்டியதானே? எல்லாம் பழக்கப்பட்ட நாய் தான். எங்கடா வந்த? இன்னொரு காலையும் கடிச்சு வைக்கவா? அதெல்லாம் இல்ல குருவே. பின்ன கடிச்சு உசுரோடு இருக்காரா செத்து போயிட்டானு பாக்க வந்தியா? என்ன மன்னிச்சிருங்கண்ணே, சினிமா சான்ஸ் பிடிக்கணுங்கிற ஆசையில உணர்ச்சி வசப்பட்டு கடிச்சிட்டேன். உங்களுக்கு தொப்புல சுத்தி 14 ஊசி போட்டாங்களாமே. அது நாய் கடிச்சா. நான் கடிச்சா 41 ஊசியா? நாயை விட கொடிய பல்லாம் உன் பல்லு. அது சரி, என்ன இதெல்லாம்? மீன் குழம்பு, எறா தொக்கு, காடை வறுவல், நெல்லி எலும்பு. எனக்கா? ஐயோ வேண்டாப்பா, உன் அவகாசமே வேண்டாம். என்ன நீ கொன்னிடுவ. உங்களுக்கு என்ன
இந்த டைரக்டருக்கு அட்ஜஸ்டன்ட் டைரக்டருக்கு அவங்களுக்கு எதுக்குடா? அண்ணே அந்த சினிமாக்காரங்களுக்கு சோறு போடுவாங்கல்ல அவன் சொன்னா நீங்க நேரா போனா சான்ஸ் பிடிக்க முடியாது குறுக்கு வழியில போங்க பிடிக்கலாம்னா அதனாலதான் எறா தொக்கும் நெல்லியிலும் கொடுத்து சான்ஸ் பிடிக்கலாம்ங்கிறேன். எங்க சான்ஸ் பிடிக்கிறது? அவங்க நம்ம மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க. ஒரே நிமிஷத்துல விழுந்து கடிச்சு நார் அடிச்சிட்டியாடா. அதெல்லாம் மறந்துடுவாங்க அண்ணே. இத கொடுத்தா மயங்கிடுவாங்க. நல்லி எலும்பு கொடுத்து அவங்கள புடிச்சிடலாங்கிற. ஆமா. சரி புறப்படு. எந்திரிங்க. அம்மா பாத்து என்ன சினிமாவோ இப்படி என்ன கூட்டிட்டு போறியே. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம். ஆனா எங்க கம்பெனி காட்டாது.